Hello aspirants, welcome to the Impact AS Academy. So we are continuing our GS paper 3 internal security playlist. ஸோ அதில் நம்ம வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் நிறையா பார்ட் போட்டோம், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் வார், அதில் தான் எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஹிஸ்ட்ரி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்தியா சைனா வார். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஷாக் அண்ட் ரீபர்த் ஆஃப் நம்மளோட செக்யூரிட்டி மைண்ட் செட்டு. ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ த வேர்ல்டு இந்தியாவோட வேர்ல்டு வந்து இண்டிபெண்டன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷாக் வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து கொடுத்தாங்க. அங்கேருந்து நம்ம என்னென்ன ரியலைஸ் பண்ணணுன்றதை லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து when இந்தியா became independent in 1947, the global order was shifting. 2 புது பவர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஒன்று வந்து யூஎஸ், இன்னொன்று வந்து சோவியத் யூனியன். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து யார் அதிகமாக கட்டுறாங்கன்னு சொல்லி தேவர் கம்பீட்டிங். ஸோ ஏஷியா வாஸ் வேக்கிங் அப் ஃப்ரம் சென்ச்சுரிஸ் ஆஃப் கொலோனியல் ரூல். ஆமாம், நம்ம வந்து ஏஷியாவில் பல நாடுகள் காலனிஸாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுலேருந்து எந்திரிச்சு மீண்டு வந்துட்டு இருந்தோம். சைனாவும் இந்தியா மாதிரியே வாஸ் எமர்ஜிங் ஃப்ரம் சிவில் வார் அண்ட் ஃப்ரம் ஃபாரின் டாமினேஷன். So India approached this world with an idealistic outlook. So Jawaharlal Nehru, who was the architect of India's early foreign policy, believed deeply that Asian nations should cooperate rather than compete. நமக்குள்ள வந்து கோஆப்ரேட் தான் பண்ணிக்கணும், நமக்குள்ள நம்மளே சண்டை போட்டுக்க கூடாது, நம்ம போட்டி போட்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ சைனா அண்டர் மாவோ ஜெடாங் ப்ரொஜெக்டட் அ சிமிலர் ரயோட்டிக் இனிஷியலி. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு ஸ்லோகன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஹிந்தி சைனி பாய் பாய், விச் மீன்ஸ் இந்தியன் அண்ட் சைனீஸ் வேர் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கீழே வந்து ப்ராப்ளம் 2 சைடுக்குமே இருந்துச்சு. அது வந்து அப்போது சரியாக அட்ரஸ் பண்ணல. ஸோ இந்தியா சைனா பவுண்டரி வந்து எந்த ஃபார்மல் ட்ரீட்டினாலுமே நம்ம வந்து செட்டில் பண்ணல. இட் வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 19th century பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷன்ஸ், இன்கம்ப்ளீட்டான சர்வேஸ், ஹரிட்லி ட்ரான் மேப்ஸ் அண்டு அசம்ஷன் ரேதன். நம்மளாம் நினச்சிக்கிறது இது நமக்கு, இது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ சைனா வந்து மெக்மஹோன்லைனை வந்து அவங்க ஈஸ்டர்ன் சைடு அக்செப்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்தியா டிட் நாட் அக்செப்ட் த சைனா சைலண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் அக்சை சின் இன் தி வெஸ்ட். So, but in the early 1950s, both nations were rebuilding themselves. So, இந்த dispute வந்து பொலைட்டாக கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப டிராஸ்டிக்காக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த திபெத்தியன் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது 1950 வந்து சைனா திபெத்தை போய் ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து சைனா கண்ட்ரோல் எடுத்தப்போ இந்தியா அண்ட் சைனா பிகேம் டைரக்ட் நெய்பர்ஸ். பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் வந்துட்டோம். அதுவும் லாங் ஹிமாலயன் பார்டர்ஸில் க்ளோஸில் வந்துட்டோம். So tensions grew among the borders of the Himalayan Tibetan. So India granted asylum to Dalai Lama. நம்ம அது வேற பண்ணோம். தலாய் லாமாக்கு நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்போம் 1959. ஸோ இது வந்து இன்னும் டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பீஜிங்க்கு எப்படின்னா, இந்தியாஸ் அசிலம் டிசிஷன் லுக் லைக் இன்டர்ஃபரன்ஸ், எங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸில் இந்தியா எதுக்கு தலையிடுது. பட் இந்தியாவுக்கு இது வந்து ஒரு ஹியூமனிட்டேரியன் நெசசிட்டியாக தான் அந்த டைமில் பட்டுச்சு. ஸோ இந்த மொமெண்ட்டில் 2 நாடுகளுக்குமே அவங்களுக்கு மேலே இருக்க நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ லேட் 1950s வந்து இந்தியன் பேட்ரோல்ஸ் பிகான் மூவிங் அரௌண்ட் தி ஏரியாஸ் கிளைம் பை சைனா. சைனா வந்து இதெல்லாம் என்னோடதுன்னு கிளைம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இந்தியா வந்து பேட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சைனீஸ் பேட்ரோல் பிகான் சேலஞ்சிங் இந்தியன் பொசிஷன்ஸ், அவங்களும் கவுண்டருக்கு சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. போத் சைட்ஸ் பில்ட் அவுட் போஸ்ட் இன் ரிமோட் ஐசி அண்ட் அன்இன்ஹாபிட்டட் டெரைன். ஸோ இந்தியா வந்து இந்த டைமில் ஒரு ஃபார்வர்ட் பாலிசியை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். த ஐடியா வாஸ் டு செட் அப் ஸ்மால் இந்தியன் போஸ்ட் இன் டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் டு ப்ரிவென்ட் ஃபர்தர் சைனீஸ் அட்வான்சஸ். அவங்க இன்னும் மேற்கொண்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு சின்ன இந்தியன் போஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்போம். பட் மெனி ஆஃப் திஸ் போஸ்ட் வேர் ஐசோலேட்டட், undersupplied and located in highly vulnerable terrain. So China viewed this policy as encirclement, எங்களை சுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி சைனா இதை பார்த்து 1962 இந்த மிஸ்டர்ஸ் நம்பிக்கையில்லாத தன்மை வந்து இன்னும் கான்ஃபரன்டேஷன் நேரடியாக வந்து ஒரு சண்டைக்கு ஒரு வழிவகுத்துருச்சு. ஸோ மவுண்டைன் வார் பிகின்ஸ் 20th October 1962 வந்து ப்ரையர் வார்னிங் எதுவுமே இல்லாமல் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி PLA, சைனாவோட PLA வந்து they launched a massive assault in 2 regions, ஈஸ்டர்ன் செக்டார், வெஸ்டர்ன் செக்டார். ஈஸ்டர்ன் செக்டார் வந்து PLA அட்வான்ஸ்டு அக்ராஸ் தி மெக்மஹோன் லைன் இன் டு வாட் இஸ் நவ் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபாட் ஆன் ரிட்ஜ் லைன்ஸ், ஆஃப் அண்ட் வித்வுட் ப்ராப்பர் வின்டர் கிளாத்திங் கூட நம்ம கிட்ட இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஷேரிங் ரைஃபிள்ஸ், துப்பாக்கியை வாங்கி நம்ம ஷேர் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வெஸ்டர்ன் செக்டாரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி லடாக்ல வந்து சைனீஸ் ஃபோர்ஸஸ் ஸ்வெப்ட் அக்ராஸ் தி இந்தியன் பொசிஷன்ஸ் இன் அக்சை சின், ஹை ஆல்டிடியூட் டெசர்ட்ஸ் வந்து அந்த பிரேக் பண்ணிட்டு டெம்பரேச்சர் -30°C நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஷாக்கே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நிறைய இருந்துச்சு. ஸோ ஏன் இந்தியா அன்ப்ரிப்பேர்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரெஷராக இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து மிலிட்டரிலி வீக்காக இல்லை, பட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி மிஸ்அலைண்டாக நம்ம இருந்தோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், ஒரு பிளான் இல்லாமல் நம்ம இருந்தோம்.
ஸோ இந்தியா ஜென்வன்லி பிலீவ் தட் சைனா வுட் நாட் யூஸ் ஃபோர்ஸ். அவங்க வந்து பெரிய பெரிய ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இந்தியா நம்பிக்கிட்டு இருந்தோம். தென் இந்த ஆர்மி வாஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான். இப்போ தான் பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி நம்ம சைனா பிரச்சனை பண்ணுவான், இல்லை சைனா பிரச்சனை வந்தாலும் நம்ம அவனுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ ரோட்ஸ், லாஜிஸ்டிக், மவுண்டன் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் வாஸ் பேட்லி இன்எடிகுவேட். ஆல்ரெடி பாகிஸ்தானில் நம்ம மொபைலைஸ் ஈஸியாக பண்ண முடியல, லேர்ன் பண்ணியிருந்தோம். அது ஒரு பேட்டர்ன், திரும்ப அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. தென் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் அகைன், அங்கே நமக்கு இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட்டே இல்லை, பட் இங்கே இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. ஸோ இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் ஃபெயில் டு வார்ன் ஆஃப் சைனாஸ் லார்ஜ் ஸ்கேல் மொபிலைசேஷன். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புமே வந்து இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணிட்டாங்க, பெருசாக அதை வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர்ன் சைடில் பிஎல்ஏ அட்வான்ஸ்ட் அன்டில் தேவர் நியர் அசாம் ஃபுட் ஹில்ஸ். அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடில் இந்தியா வந்து அக்ஸே சீனில் இருக்க சிக்னிஃபிகன்ட் பகுதியை நம்ம இழந்துட்டோம். ஸோ 21 நவம்பர் 1962 வந்து சைனா டிக்ளேர்ட் a unilateral ceasefire and withdrew from the ஈஸ்டர்ன் செக்டார். பட் அக்ஸேஷனில் இருக்க கண்ட்ரோலை அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ த வார் லாஸ்டட் பேர்லி a month, ஒரு மாதத்துக்குள்ளே தான். பட் அதோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் வந்து இந்தியாவோட பாலிசியை டிகேடு வரைக்கும் ஷேப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டிஃபீட் வந்து 100% தோல்வி இல்லைனா கூட ஒரு ஸ்மால் டிஃபீட் வந்து இந்தியாவை ஷாக் பண்ணிச்சு. த கண்ட்ரி த ட்ரீம்ட் ஆஃப் ஏஷியன் சாலிடாரிட்டி, நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த இது வந்து ப்ரூட்டலி கான்ஃபரண்டட் பை ரியல் பொலிட்டிக். நேரு ஹார்ட் ப்ரோக்கன் டிக்ளேர்ட் இந்தியா ஹஸ் பீன் பிட்ரேடு. Public confidence in the government, military leadership and foreign policy took a massive hit, but the crisis did more than expose weakness. It forced India to rebuild. ஸோ 1962 எப்படி மாற்றிச்சு அப்படின்னா, அகைன் மிலிட்ரி மாடர்னைஸ் பண்ணணும், பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணணும்னு நமக்கு சுட்டி காட்டுச்சு. இன்டெலிஜென்ஸ் ரீஃபார்ம்ஸ் பண்ணணும். முதல்ல இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருந்தது தப்பு, இப்போ இன்டெலிஜென்ஸ் ரீஃபார்ம் பண்ணாமல் விட்டது தப்பு. தென் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை, இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்தியா 1962 நம்ம பாகிஸ்தான் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணதோட சேம் பேட்டர்னோட அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் தான் 1962. ஸோ அதுக்கப்புறம் 1965 வந்து செகண்ட் இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ்க்கு ஒரு இது போதும், ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அந்த பேஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் 2-3 இது ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சேர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாகிஸ்தானோட கண்டினியூஷனாக 1962 சினோ இந்தியன் வார் பற்றின ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்த்தோம். எப்படி பேட்டர்ன் ஃப்ரம் பாகிஸ்தான் பேட்டர்னும் இந்தியா சைனா வார் பேட்டர்னும் கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சு. அப்போ இந்தியாக்காகவும் என்ன ஒரு லெசன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் எங்கேருந்து இந்தியா சைனா ப்ராப்ளம் ஆரம்பிச்சுன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டின்னு இல்லை, மெயின்ஸில் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம டெப்த்தாக படிக்கும்போது ஆப்வியஸ்லி அதர் சப்ஜெக்ட்ஸோட கான்செப்ட்ஸ், தியரிஸ் எல்லாமே நமக்கு வரும். அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நமக்கான கனெக்ஷன், கோஹிரன்ஸ் ஈஸியாக பில்ட் ஆயிரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அவர் இன்டர்னல் செக்யூரிட்டி பிளேலிஸ்ட். இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி வந்து ரெகுலராக இன்டர்னல் செக்யூரிட்டி போடுற இந்த கோர்ஸை வந்து காம்ப்ரிஹென்சிவாக முடிக்கணும், ரஷ் பண்ணி ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இல்லாமல் இன்டர்னல் செக்யூரிட்டிக்காகவே வந்து ஒரு 2 months கோர்ஸ், 2.5 months கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஒரு 50 to 75 செஷன்ஸ் கூட வந்து எடுக்கலாம். பட் அது காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும் அப்படின்றதுல இம்பாக்ட் ஐஏஎஸ் இஸ் வெரி கிளியர். ஸ்டே டியூன். தேங்க்யூ.